ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் 100 to 300 வித் அசத்தலான க்ளூஸோடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆர்டிக்கிள் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அதே ரெஃபர் பண்ணிடுங்க. இது ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் ஆல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளூஸ் வச்சு பார்த்துட்டு அடுத்து எம்சிக்யூஸாக ஃபியூ கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதையும் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 100 பார்ப்போம். 100 என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டிங் இன் ஹவுசஸ், பவர் ஆஃப் த ஹவுசஸ் டு ஆக்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் வேக்கன்சிஸ் அண்டு குவாரம்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ ஆர்டிக்கிள் 100க்கு ஓட்டிங் இன் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்களா, பவர் ஆஃப் த ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக கூலி படத்தில் பவர் ஹவுஸ்னு ஒரு சாங்கு, ஒரு தீம் மியூசிக் ஒன்று வந்திருக்கும், பிஜிஎம். அந்த பிஜிஎம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ஓட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுவோம், எவ்வளோ பண்ணுவோம், மார்க்கு 100 out of 100 கொடுப்போம். அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் ஒர்த்தாக நல்லா இருக்குது. அதனால் 100க்கு பவர் ஹவுஸு, ஓட்டிங் இன் ஹவுஸு, இது ரெண்டையுமே ரிலேட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அப்படியே அந்த 100லேருந்து ஒரு 5 கூட்டிக்கோங்க, 105. இதுவுமே ஒரு 5 டேபிளால் டிவைட் ஆகிற நம்பர், இதுவுமே ஒரு 5 டேபிளால் டிவைட் ஆகிற நம்பர். 105 வந்தோம்னா அந்த ஹவுஸ்லேயே ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அந்த சேம் ஹவுஸ் தான் இங்கேயும் வருது. அங்கே பவர், ப்ரிவிலேஜ் அண்டு மெம்பர்ஸ் அண்டு கமிட்டிஸ் ஆஃப் தேர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சுன்னா என்னதுன்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்கள்லாம் 5ன்னு சொல்லுவோம். 5 அப்படின்றது நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழில். பாஞ்சுன்னா கூட ஹிந்தியில் பாஞ்சுன்றது தமிழில் என்ன சொல்லுவோம், 5. அந்த பாஞ்சுன்றது எதில் வருது, பியில் தான் ஆரம்பிக்கும். இங்கேயும் பாருங்கள், பவர், ப்ரிவிலேஜ், பி தான் ஸ்டார்ட் ஆகிறது. இங்கேயும் பாஞ்ச் 5 தான். அதை வச்சு பவர், ப்ரிவிலேஜ் எக்ஸெட்ரா ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 106. 6 ஸ்டார்ட் ஆகிறது 6. இங்கே 6 ஸ்டார்ட் ஆகிறது எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. 6ன்றது 6, ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ். சேம் இங்கேயும் பாருங்கள், சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ். 106 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 107 ப்ரொவிஷன் அஸ் டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாசிங் ஆஃப் பில் சம்மந்தப்பட்டது. அப்படியே 109 வந்துருங்க, 8 விட்டுருங்க. 109 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 7, 9 2 ஆட் திங்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுமே பில் சம்மந்தப்பட்டது. இது வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாசிங் ஆஃப் பில். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்லிமெண்ட்டு, மெம்பர்ஸ், அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பில்லுன்னு வர்றதே 7 தான் வருது. 107, 109 ரெண்டுமே பில் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரொவிஷன் அஸ் டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாசிங் ஆஃப் பில், சாதாரணமான பில்லு. ஆனால் 9வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். ஓகே, அப்போ 108 என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம 0 ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா என்ன வரும், 8ன்னு வரும். ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். அதே தான், ஜாயின் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் இன் சர்டைன் கேசஸ். இப்போ 108 குழப்பாது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 110 டெஃபனிஷன் ஆஃப் மணி பில். இங்கே என்ன வந்திருக்கு, மணிக்கு ஓ, அதே மாதிரியே இங்கே ஒரு ஓ போட்ட மாதிரி 0. 110க்கு மணி பில் டெஃபனிஷன் சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்த ஆர்டிக்கல் 111க்கு அசன்ட் ஆஃப் த பில், ஃபஸ்ட் இங்கிலீஷ் அல்ஃபபெட் அப்படின்றத 3 தடவை குறிப்பிட்டு இந்த இடத்துல ஏன்றதை ஃபஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதை வச்சு அசன்ட் டு த பில் நம்மளுக்கு மறக்காதிப்போம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் திரும்ப ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுறேன். 100 என்ன சொல்லியிருந்தேன், கூலியில் உள்ள பவர் ஹவுஸ், அதுக்கு நம்மளுக்கு ஓட்டு போட சொன்னால் அந்த பிஜிஎம் நல்லா இருக்கிறதுனால 100க்கு 100 ஓட்டு போடுவோம். அதனால ஆர்டிக்கிள் 100. அப்படியே 5 கூட்டிங்க கொண்டு வந்தோம்னா ஆர்டிக்கிள் 105. 5ன்றது பாஞ்சு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பாஞ்சுனா பீல ஆரம்பிக்குது, இல்லை பஞ்சபூதங்கள் கூட நம்ம சொல்கிறப்போ 5 பாஞ்சுன்றது பீல ஆரம்பிக்கின்றதை வச்சு நான் சொல்லியிருந்தேன். பஞ்சபூதங்கள்னால நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், பீல தான் எழுதுவோம். சேம் பவர், ப்ரிவிலேஜ், சேம் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் thereof அண்ட் கமிட்டி thereof. 106 6ன்றது 6 ஃபார் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, 6க்கு அதே சேம் தான், சேலரி அண்ட் அலவன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ். 7, 9 மட்டும் பில் சம்மந்தப்படுது. 7 வந்து சாதாரணமான இன்ட்ரடக்ஷன் பாசிங் ஆஃப் பில். 9 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு 8 ரெண்டையும் ஜாயின் பண்ணால் தான் 0 ஜாயின் பண்ணால் நம்ம 8 போடுவோம் சின்ன வயசுலலாம். இப்படி அந்த இது அதே தான், ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஜாயின்ட்டுன்னு வந்துடும், ஜாயின் செட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் இன் சர்டைன் கேசஸ். அடுத்து 111 3மே என்னது, அல்ஃபபெட்டில் ஏ அப்படின்றது தான் நம்பர் 1ன்னு நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட் லெட்டராக இண்டிகேட் பண்ணுவோம் நம்ம ரீசனிங்கில் கூட யூஸ் பண்ணுறப்ப. சேம் இங்கேயும் ஏ 111 வந்திருக்கு, அசன்ட் டு த பில் முடிஞ்சது. அடுத்து 112 பார்த்தோம்னா ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட்டுக்குள்ளது. இது ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 130ன்றது ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ்.
அடுத்து ஆர்டிகல் 114ன்றது அப்ராப்ரியேஷன் பில்ஸ். ஆர்டிகல் 115ன்றது சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட்ஸ். ஆர்டிகல் 116ன்றது ஓட்ஸ் ஆன் அக்கவுண்ட், ஓட்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்டு எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸ். ஆர்டிகல் 117 அப்படின்றது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு ஃபினான்சியல் பில்ஸ். இந்த 112க்கு நான் 112லேருந்து 114 வரைக்கும் இருக்கா, இது ஒரு சின்ன க்ளூ, ஸ்டோரி டைப் க்ளூ சொல்கிறேன். 114 115 வரைக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் ஆனுவல் லீவ் விடுறாங்க. விட்ட உடனே என்ன செய்வோம், வீட்டில் காசு வாங்குவோம். அதான் ஃபினான்சியல். காசு வாங்கிட்டு நம்ம 3 பேர் கொண்ட டீமாக ஒரு எஸ்டிமேட் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் வாங்கிட்டு டீமாக கிளம்புவோம். அதாவது ஸ்கூல் மேட்ஸும் எடுத்துக்கலாம், டீம் மேட்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல மேட்ஸ்னு வந்துருச்சு, 3 பேர்னு வந்துருச்சு. என்ன செய்வோம், அப்ராப்ரியேஷன் அப்படின்னா தேவையானதை சரியான நம்மளுக்கு டூருக்கு கொண்டு போக வேண்டியது எல்லாமே நம்ம பேக் பண்ணி கொண்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம டூருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு கொண்டு போவோம். இதுதான் நான் சிம்பிளாக இதுக்கு க்ளூ வச்சுருக்கேன். இப்போ 111 111 நம்ம ஏற்கனவே வந்து அசன்ட் ஆஃப் த பில் பார்த்துட்டோம். அடுத்து வர்றப்போ என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா 112 12th முடித்த உடனே அப்படின்றத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 12th வந்துடும். ஆனுவல் லீவ் விடுறாங்க. அப்போது வீட்டிலையே காசு வாங்குகிறோம், ஃபினான்ஸுன்னு வந்துடுது. காசு வாங்கிட்டு 3 பேர் கொண்ட டீமாக அந்த அமௌண்ட்டையும் எஸ்டிமேட் பண்ணி டீமாக 3 பேர் கிளம்புறோம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா திங்ஸும் மற்றவங்களை கொண்டு வர சொல்லிட்டு கிளம்புறோம், நல்லா டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு. அவ்வளோதான். இதிலேருந்து 112 115 முடிஞ்சது. சப்ளிமெண்ட்ரி அடிஷன்றது எக்ஸ்ட்ராவான்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து 116 117 பார்த்தோம்னா, இப்போ 6ன்றது கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 1-1 போட்டி நடக்கும். நல்ல பால் போட்டுருவாங்க, பவுலர் முறைப்பாங்க, இவங்க திரும்ப வந்து இவங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு காமிப்பாங்க, கெத்து காமிப்பாங்க. அப்புறம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் டீம்லேருந்து ஸ்பெஷல் கிரெடிட்டு, ஃபேன்ஸ்லேருந்து ஸ்பெஷல் கிரெடிட் கிடைக்கும். அதுதான் 1-1 விஷயம். பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் நடக்கிறப்ப 6 அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நிறைய கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்கும். எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸ் நிறையாவே அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெரிய ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்கள வந்து ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரெண்டாகி வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிளேயர்ஸ்லாம். அதனால அதை நீங்கள் நீட்டாக எடுத்துக்கலாம். இதுக்குமே க்ளூ ஈஸியாக செட் ஆயிரும். அடுத்து 117க்கு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு ஃபினான்சியல் பில்ஸ். இந்த 7ன்றது தோனி ரொனால்டோவோட நம்பர். அப்போது அதுக்கு எல்லாமே ஸ்பெஷலான விஷயம் தானே. அப்போது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு ஃபினான்சியல் பில்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ 112 to 117 ஈஸியாக திரும்ப ஒரு தடவை நான் அப்படியே சொல்கிறேன். ஆனுவல் லீவ் விடுது, 12th முடித்தோடனே எல்லாருமே வீட்டில் வந்து காசு வாங்குகிறோம், 3 பேர் கொண்ட டீம் போட்டு டூர் போகிறோம். தேவையான பொருட்கள் சரியான பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அது போக எக்ஸ்ட்ராவான பொருட்களையும் கொண்டு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு அதையும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் 116 17 இது தனியாக எடுக்கணும். இது தனியாக எடுத்து நம்ம க்ளூ வைக்கிறப்ப என்ன வச்சுருந்தோம், 1-1 சண்டை வருது பேட்ஸ்மேன் பவுலருக்கு. அப்போ 6 அடிக்கிறோம், ஃபேன்ஸ்கிட்ட இருந்தும் டீம்மேட்ஸ்கிட்ட இருந்தும் பயங்கரமான கிரெடிட் வருது. நம்மளுக்கு எக்ஸப்ஷனலாக தனியாக வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் 117ன்றதுல 7ன்றது ஸ்பெஷலான நம்பர், தோனி ரொனால்டோவோட ஜெர்சி நம்பர். அதனால ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபினான்சியல் பில்லில். முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 118 ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஆர்டிகல் 119 ரெகுலேஷன் பை லா ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் இன் ரிலேஷன் டு ஃபினான்சியல் பிஸ்னஸ். ஆர்டிகல் 120 லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் பார்லிமெண்ட். ஆர்டிகல் 121 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட். ஆர்டிகல் 122 கோர்ட்ஸ் நாட் டு என்கொயர் இன் டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 எடுத்துக்கோங்க. நம்ம 8ன்றது வண்டியை யூஸ் பண்ணி போட்டால் தான் லைசன்ஸே கிடைக்கும். அதுதானே நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ், அப்படி தானே? அதே தான், சேம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் படி 8 போட்டு காமிச்சா தான் லைசன்ஸே தருவாங்க. ஆனால் நடக்கிறது என்ன நடக்குது, நிறையா பேர் வந்து அந்த 8 போடுறதும் கிடையாது. வண்டியை யூஸ் பண்ணி காரை யூஸ் பண்ணி போட சொன்னால் ஏமாற்றிட்டு ஆர்டிஓட்ட காசை கொடுத்து, ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி ஏஜென்ட்லாம் காசை கொடுத்து ஏமாற்றி அவங்க 8 போடாமே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அடுத்து இதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்ன்றது இங்கே வந்துடுது. அவங்க யார் கூட ரிலேஷன் வச்சுருக்காங்க, ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பீப்புளோட. அப்படி இங்கே கொண்டு வந்தாச்சா. அடுத்து இது ரெண்டும் நம்மளுக்கு 118 119 முடிஞ்சு போச்சு. 120 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் லாங்குவேஜ்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. 120 நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருந்தால் பத்தாது, தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவலாக கற்றுருந்தோம்னா தான் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வெளியே நம்ம நடமாடணும்னாலும் சரி, வெளி ஸ்டேட்டுக்கு போனோம்னாலும் சரி,
கொஞ்சமாவது நம்ம பிழைக்க முடியும். அதனால் அந்த 1-2-0 அப்படின்றத இப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு லாங்குவேஜ் பத்தாது, 2 லாங்குவேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 121 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட்டுன்னு பார்த்துருந்தோம். நம்ம 1-2-1 சொல்கிறப்ப எப்படி சொல்கிறோம்? 1-2-1. அதாவது 1-1 சண்டை வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு கண்டிப்பாக போடவே கூடாது. பார்லிமெண்ட்டில் வச்சு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றதை பற்றி வேணால் தெளிவாக பேசலாம், ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லை நம்ம மேலே உள்ளவங்க கூட சொல்லலாம். அங்கே வச்சு சண்டை போடக்கூடாது. அதனால தான் அதையே நம்ம அப்படியே க்ளூவாக எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சது. ரெஸ்ட்ரிக்ஷன் அதை தடை செஞ்சுருக்காங்க. 1-1 சண்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க, மொத்தமாக கூடி டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிவெடுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட், அதுக்கு 1-1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 122ன்றது கோர்ட்ஸ் நாட் டு என்கொயர் இன்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் கோர்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் இதோட முடிஞ்சிடும். ஸோ மிச்சம் உள்ளது 122ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 123 உங்களுக்கு அடுத்து ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன். கோர்ட்ஸ் நாட் டு என்கொயர் இன்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு 122. இப்போ ஆர்டிகல் 123 இது வந்து சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆரம்பிச்சிடும். இது நம்பர் பாருங்கள், 1, 2, 3 வரிசையாக இருக்குது. இவ்வளோ ஸ்பெஷலான நம்பரை ஸ்பெஷலான ஆளுக்கு தானே கொடுக்கணும். இந்தியாவிலேயே இப்போ ஸ்பெஷலான ஆள் யார்? ஃபஸ்ட்டு ரேங்கில் உள்ளவர் பிரசிடெண்ட். அவருக்கு தான் இதை நியமனம் பண்ணியிருக்காங்க. பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டூரிங் ரிசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அவ்வளோதான், சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 அப்படின்றது 118லேருந்து நம்ம கொண்டு வரோம். 108 குழப்ப வேண்டாம், ஏன்னா அது வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஜாயின் சிட்டிங்னு வச்சுருந்தோம். அந்த 0 கூட நம்ம முன்னாடி இருக்கும், அதை தூக்கி 2ஆக போட்டு ஜாயின் பண்ணாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 குழப்பிடாதீங்க. இங்கே இது 118, 119க்கு அந்த ஃபினான்ஷியல் பிஸ்னஸை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். 8 போட்டது லைசன்ஸ் வச்சது அப்படின்னு. 120ன்றது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் பத்தாது, 2 லாங்குவேஜ் கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை 0 ஆக்கிடுவாங்க அப்படின்னு வச்சு லாங்குவேஜ் முக்கியத்துவம் கொடுத்து 120, 121, 121 அப்படி நம்ம இருந்தோம். 1-1லேயே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி அங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்லிமெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க நம்மளை. அவ்வளோதான். மீதி உள்ளது நம்ம கோர்ட்டு பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் மிச்சம் ஒன்று தான் இருக்கும். அது 122. கோர்ட்ஸ் வந்து உள்ளே நுழையக்கூடாது ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில். அதை தான் 122. 123ன்றது ஸ்பெஷல் நம்பர். இது பெரிய ஆளுக்கு இந்தியாவிலே கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட்டுக்கு. டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டூரிங் ரெசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 யூனியன் ஜுடிஷியரி. ஆர்டிகல் 124 என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. ஆர்டிகல் 125 சேலரிஸ் எக்ஸெட்ரா ஆஃப் ஜட்ஜஸ். ஆர்டிகல் 126 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். 127 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ad hoc judges. 128 attendance of retired judge at sitting of the Supreme Court. 129 Supreme Court to be the court of record. 130 seat of Supreme Court. 131 original jurisdiction of Supreme Court. 132 appellate jurisdiction of Supreme Court in appeals from High Court in certain cases. இதுக்கு நம்ம க்ளூ பார்ப்போம். இப்போ 124. இப்போ 123 நம்ம யாருக்கு எடுத்தோம்? 1, 2, 3ன்றது பிரசிடென்ட்டுக்கு எடுத்துட்டோம். முக்கியமான ஆளுக்கு முக்கியமான நம்பர் கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான இது கோர்ட் இல்லையா, இது நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுன்றது அதுதான் நம்மளுக்கு ஹை லெவல் கோர்ட்டு, எல்லாமே நீதித்துறை தீர்மானிக்கக்கூடியது அதுதான். அதனால் அடுத்த நம்பரே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டுன்றத அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதோட சேலரி எல்லாமே வெளியிடுறாங்க. அடுத்து சேலரி எல்லாமே வெளியிட்டவுடனே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம், சீஃப் ஜஸ்டிஸு ad hoc ஜட்ஜஸ் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே நிறைய பேர் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உள்ளே வந்து அவங்கள அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்காக அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள உட்கார வச்சு அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத செக் பண்ண உடனேவே அவங்க எல்லாமே அட்டண்டன்ஸ் செக் பண்ணி அவங்க எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அது எல்லாமே ரெக்கார்டில் ஏற்றிடுவாங்க. ஏற்றினோடனே அவங்களுக்கு அந்தந்த சீட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமே சிம்பிளாக எடுத்துக்கிறோம். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் நீங்கள் சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கு ஆட்கள் தேவைன்னு எடுக்கிறாங்க. ஆள் எடுக்க போகிறதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன பார்ப்போம்? சேலரியை பார்ப்போம். சேலரியை பார்த்தோன்னே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வாங்கணும்னு நினைப்போம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம டிவியில் போய் அட்டண்டன்ஸ் கொடுக்குறோம். கொடுத்தோடனே நம்ம நேமை ரெக்கார்டில் ஏற்றுறாங்க. ஏற்றினோடனே நம்மளுக்கு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சிம்பிளாக முடிஞ்சது. இதிலேருந்து 130 வரைக்கும் அதே தான் இங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு
130 வரைக்கும் நம்ம முடிச்சாச்சா. 131 1ன்ற நம்பரு ஃபஸ்ட்டே நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை தப்பாக சொன்னோம்னா நல்லா இருக்காது. அதனால ஒரிஜினலாகவே அது எல்லாருக்கும் நல்ல தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படித்தானான்னு பார்த்தா கிடையாது. 132 அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரிஜினல் இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுதான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் அப்பீல்ஸ் ஃப்ரம் ஹை கோர்ட் இன் சர்டைன் கேசஸ். அது 132க்கு வந்துடுது. 1ன்றது ஒரிஜினலு, அடுத்து 2வது வர்றது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இது சிம்பிளாக ஞாபகம் குழப்பாது. அவ்வளோதான். அடுத்து ஆர்டிக்கல் 133 பார்த்தீங்கன்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் அப்பீல் ஃப்ரம் ஹை கோர்ட் இன் ரிகார்ட் டு சிவில் மேட்டர்ஸ். ஓகே. 134 அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் ரிகார்ட் டு கிரிமினல் மேட்டர்ஸ். ஆர்டிகல் 134A சர்டிஃபிகேட் ஃபார் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 135 ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் அண்டர் எக்ஸிஸ்டிங் லா டு பி எக்ஸசைசபிள் பை த சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை சுப்ரீம் கோர்ட். 137 review of judgments or orders by சுப்ரீம் கோர்ட். 138 enlargement of jurisdiction of சுப்ரீம் கோர்ட். இப்போ 133க்கு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி என்ன பார்த்துருந்தோம், 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்டது. 130 ஏன்னா 1ன்றது ஒரிஜினல் சுப்ரீம் கோர்ட் சம்மந்தப்பட்டது, ஒரிஜினலாக சொல்லுவாங்க. 132 அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் போட்டிருந்தோம். இப்போ சேம் 133 பார்த்தீங்கன்னா சேம் அதுக்கு அடுத்து வர்றதுமே இதுக்கு அடுத்து உள்ளது அதே மாதிரி தான் வருது. அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஆனால் இன் ரிகார்ட் டு சிவில் மேட்டர்ஸ். நம்ம ஆல்ஃபபெட்டில் தேர்ட் லெட்டர் என்ன, அந்த 2 தடவை சொல்லியாச்சு, இந்த 3 அப்போ தேர்ட் லெட்டர் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். சி தானே, ABC. ரீசனிங் பொறுத்தளவு சீனா என்ன போடுவோம், 3ன்னு போடுவோம். அதே தான் இங்கே சிவில் மேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு சிவில் மேட்டர்ஸ் சாதாரணமாக உள்ள விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதனால அதுக்கு அடுத்து 134 என்ன பண்ணுறோம், கிரிமினல் மேட்டர்ஸை உள்ளே கொண்டு வரோம். அடுத்து கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு 134 சேம் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். அடுத்து 134A பார்த்தா சர்டிஃபிகேட் ஃபார் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட். இந்த ஏன்றதை நம்ம ஃபில்ம்லாம் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஏ சர்டிஃபிகேட், யூபார் ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களே பாருங்கள் இங்கே ஏ சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க 134க்கு. அப்போது அதை வச்சு சர்டிஃபிகேட் அப்படின்றத ஒன்று நம்மளுக்கு மைண்டில் ஞாபகம் வந்துடும். அதை வச்சு போட்டுடலாம். ஃபார் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட். 135 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 5னா பாஞ்சு பவர்னு ஏற்கனவே முன்னாடி பார்த்துருந்தோம். சேம் இங்கேயும் பாருங்கள் பவர் வந்துடுது. பாஞ்சுன்றது பீன்னு எழுதுவோம். அப்போ பவருக்கும் பீன்னு வந்துடுது. ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் த ஃபெடரல் கோர்ட் அண்டர் எக்ஸிஸ்டிங் லா டு பி எக்ஸசைசபிள் பை த சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட்டு 136 6னா என்ன, SIX. சேம் எஸ்ஸு, ஸ்பெஷல் லீவு எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை த சுப்ரீம் கோர்ட்டு. இது 136. 137 7னாலே நான் யாருன்னு சொல்லுவேன், தோனி, ரொனால்டோன்னு சொல்லுவேன். தோனினாலே நம்ம என்ன சொல்லுவோம், DRS. அவர் ஃபேமஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு தான் மீம்லாம் போட்டுட்ருப்பாங்க. DRS ஃபேமஸ். அவர் எடுத்தாருனாலே கண்டிப்பாக அந்த DRS சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது ரிவ்யூ வந்துருச்சா, ரிவ்யூக்கு 137 இப்போ மறக்காது. ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர்ஸ் பை த சுப்ரீம் கோர்ட்டு. 138 நான் ஏற்கனவே 8 வச்சு ஜாயின்ட் சிட்டிங்க்கு இப்படி சொல்லியிருந்தேன். 2 0 போட்டு 108க்கு ஜாயின்ட் சிட்டிங்க்கு 00ன்னு போட்டு அதை 8 ஆக்கி ஜாயின்ட் சிட்டிங்னு வந்துடுது அப்படின்னு. சேம் அதே 8 வச்சே இங்கே யோசிச்சு பாருங்கள். 0ன்ற ஒரு நம்பரை இன்னொரு 0 போட்டு அதை லார்ஜ் ஆக்கி பெரிய நம்பரை காமிக்கிறோம். முடிஞ்சதா, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 141 law declared by the Supreme Court to be binding on all courts. Next, Article 143 power of President to consult Supreme Court. Article 144 civil and judicial authorities to act in aid of the Supreme Court. Next, Chapter 5 வந்துருது. Chapter 5ல Comptroller and Auditor General. Article 148 பார்த்தோம்னா Comptroller and Auditor General பற்றி சொல்கிறது. Article 149 அவரோட டியூட்டிஸ் அண்ட் பவர் ஆஃப் த Comptroller and Auditor General. ஓகே, இதுக்கு க்ளூ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 இந்த 4க்கு 4 எழுத்து லெட்டர் பைண்ட், இதை எடுத்துக்கிற வேண்டியதான். சென்ட்ரலில் இருக்குது பைண்டுன்னு எடுத்துருக்கோம். அதை வச்சு லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் டு த ஆல் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ப்ரொவைட் பண்ணுற ரூல் வந்து எல்லா கோர்ட்டுக்குமே பைண்ட் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறதா 141. அடுத்து பார்த்தீங்கன்னா 143 இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ லவ் யூ இல்லை ஐ லைக் யூன்றதுக்கு நம்ம 143ன்னு யூஸ் பண்ணுவோம்.
இப்போ பிரசிடென்ட் ஏதாவது ஒன்று கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டை சொல்லணும்னு நினச்சாருன்னா, அவரை லைக் பண்ணி கன்சல்ட் பண்ணி எதுனாலும் முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கன்சல்ட்டு நம்ம இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கோங்க. அதாவது ஒருவனோ இல்லை ஒருத்தியோ இன்னொருத்தர்கிட்ட நம்மளோட லவ்வை தெரிவித்து கன்சல்ட் பண்ணுறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 143 அந்த கன்சல்ட்டுன்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. 2 முக்கியமான ஆட்கள், பிரசிடென்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அந்த கன்சல்ட்டு, அதை வச்சு நீங்கள் 143 ரிலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணி ஓகே ஆயிடுச்சு, ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சொன்னோம்னா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் முன்னிலையில் கோர்ட்டு பக்கத்துலேயே வச்சு கல்யாணம் பண்ணி சட்டப்படி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அதுதான் நெக்ஸ்ட்டு நடக்குது, அடுத்த நாளே நடக்குது. 144 இப்போ 143 அதுக்கு அடுத்து 144 வந்துடுது. நான் சொன்ன கதையை வச்சு மறக்காது, கதையாக மட்டும் பாருங்கள், ரொம்ப ஆராய வேண்டாம். நமக்கு தேவை 1 மார்க்கு. 1 மார்க்குன்றது பல பேரை நம்ம முன்னாடி கொண்டு வருன்றதுனால எப்படினாலும் நம்ம க்ளூ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 148 பார்த்தீங்கன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி சொல்கிறது. இவரோட வேலை என்ன, பணத்தை எல்லாமே மணி எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது தான் இவரோட பொறுப்பு. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுக்கு எந்த இதுலேயே வந்துட்டு பாருங்க, ஆடிட் பண்ணி மணி எல்லாம் இவர் பக்காவாக வச்சுருக்கணும். அப்போது பணம் 2 மடங்கு ஆச்சு அப்படின்னாலுமே பதில் யார் தான் சொல்லி ஆகணும், இவர் தான் சொல்லி ஆகணும். 1 4 8 அப்போ 2 மடங்குன்றதுக்கு 4லேருந்து 8 ஆயிருக்கு, அதை வச்சு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது இவங்களை பற்றி அவரோட ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை. 149ன்றது அவரோட டியூட்டி அண்ட் பவரை பற்றி நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல்லையே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ட் 6 த ஸ்டேட்ஸ். 6 ஸ்டேட்ஸ் சிம்பிள் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும். அதை வச்சே பார்ட் 6ன்றதை நம்ம ஸ்டேட்ஸ் போட்டுடலாம். எதுலேருந்து எது வரைக்கும் ஆர்டிக்கல் இதில் கவர் ஆகும்னா 152லேருந்து 237. இங்கேயும் பாருங்கள் 2 3s are 6, அதனால தான் 6 அப்படின்றது இங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து முடிகிறது அதுக்கு அடுத்த நம்பரே வந்துருச்சு 237. அதில் என்னெல்லாம் வருது, கவர்மெண்ட் அட் த ஸ்டேட் லெவல், தி எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தி ஹை கோர்ட் அண்டு சப்பார்டினேட் கோர்ட். நெக்ஸ்ட்டு பார்ட் 8ன்றது ஆர்டிக்கல் 239லேருந்து 241, இது யூனியன் டெரிட்டரி. 7ன்றது யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு பார்ட்டு 9. பார்ட் 9ன்றது ஆர்டிக்கல் 243லேருந்து 243O, பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது. இப்போ 9ன்றது பஞ்சாயத்து. அதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது பாருங்கள், 243லேருந்து 243Oவோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஓக்கு அடுத்து என்ன வரும், பி வரும். அந்த பி அப்படின்றத இங்கே குறிப்பிடுறதுக்காக முன்னாடி ஓவோட முடிச்சிட்டாங்க. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். 243லேருந்து எது வரைக்கும் வருதுன்னு கூட கேட்டால் கூட ஓவோட முடிஞ்சிடும், ஏன்னா அது சொல்ல போகிறதே பஞ்சாயத்து, அடுத்தே பீல ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட்டு பார்ட் 9Aன்றது 243Pயில் ஆரம்பித்து இசட்ஜியில் முடியுது. இந்த முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குற பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஜின்னு கூப்பிடுவாங்க மரியாதையா, அதை வச்சு ஜியில் முடிச்சாச்சு. இசட்டு முடிஞ்சிடும், முடியக்கூடிய அல்ஃபபெட்டு, அதோட ஜி சேர்த்துக்கிட்டாங்க. இசட்ஜின்றதுல முனிசிபாலிட்டி வந்துருச்சு. இசட்ஜிக்கு அப்புறம் என்ன வரும், 9Bயில் இசட்ஜி, இசட்டு ஹச், ஜிக்கு அடுத்து ஹச் முடிகிறது, இசட்டியில் முடியுது. சொசைட்டி, இசட்டி. சிம்பிளாக இப்போ 243ன்றது நம்மளுக்கு மறக்காது. 243 இதுலேருந்து இது வரைக்கும். 243 பஞ்சாயத்தில் ஆரம்பிக்குது. 9ன்றது 9Aன்றது முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது ஓவோட முடியும் 243ல். இது இசட்ஜியில் முடியுது, ஏன்னா ஜின்னா மரியாதை கொடுப்பாங்க முனிசிபாலிட்டியில் உள்ள பெரிய ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஆரம்பிக்கிறது இசட் ஹச்சில் ஆரம்பிச்சு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இசட்டி ரைமிங்காக முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்ட் 10ன்றது ட்ரைபலுக்கு டி தான், அதே மாதிரி 10க்குமே டி தான். முடிகிறது பாருங்கள் 244A, ஏ ஃபார் ஏரியா. அப்போ அந்த ட்ரைபல் ஏரியாவை வச்சே இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 10 ஃபார் ட்ரைபல் ஏரியாவுக்குள்ளே இந்த 244 ஏலே முடிஞ்சது. சேம் 244 to 244A ஷெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி சம்மந்தப்பட்டது பார்ட் 10. இப்போ இது மறக்காது. அடுத்து பார்ட் 11க்கு வந்தோம்னா ஆர்டிகல் 245 to 263 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட்ஸு. இப்போ பார்ட் 5, பார்ட் 6 பாருங்கள், ஸ்டேட் சம்மந்தப்பட்டது. ஸ்டேட் சம்மந்தப்பட்டது, யூனியன் சம்மந்தப்பட்டது பார்த்தா பார்ட் 5ல் வரும். அப்போது 5 6 சேர்ந்து என்னாச்சு 11. அந்த 11 தான் இங்கே ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட்டுன்னு வந்தால் அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு
பார்ட் 12 ஆர்டிகிள் 264 300 வரைக்கும். நான் பார்ட் 12னே வச்சுக்கிறேன். 12th முடிக்க போகிற டைமில் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கினது விற்றதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்து காலேஜ் வீட்டில் உள்ளவங்க அனுப்பி நம்மளை அழகுபடுத்தி பார்க்கணும்னு வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கிட்டேன். பார்ட் 12 300 முடியும். ஏன்னா 263ன்றது நம்ம அந்த ரிலேஷனில் முடிகிறது பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அடுத்த ஆர்டிகல் 264 ஆரம்பிச்சு 300 முடிகிற நம்பரு. இந்த விஷயங்கள்லாம் வச்சு இதை போட்டுடலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஃபினான்ஸ் கமிஷனரி, பாரோயிங், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ரைட்டு, லயபிலிட்டி, ஆப்ளிகேஷன் அண்டு சூட்ஸ். இது பார்ட் 12 ரிலேட் பண்ணி இது எல்லாமே கொண்டு வந்துடுவேன் நான். நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 300A பார்த்தா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது ரொம்பவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, எல்லாருமே 300 பருத்தி வீரர்கள் பார்த்துருப்பீங்க. 300 ஸ்பார்டன்ஸ் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே ஒரு வால் இல்லை கத்தி இல்லை ஏதாவது ஸ்வாடு சம்மந்தப்பட்டது போக தடுக்கிறதுக்கு இப்படிலாம் வெப்பன்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அது எல்லாமே என்னது, ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் 300 பருத்தி வீரர்கள் படத்தில் யூஸ் பண்ணி நிறையா பேர் யூஸ் பண்ணதுனால அந்த ப்ராப்பர்ட்டின்றதை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரத்த கலரியான படம், நிறைய சண்டைகள் ரத்தங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபிலிமுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ 300 300 ஸ்பார்டன் ஞாபகம் வந்துடும். 300Aன்னா அப்போ 300A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ 300 ஸ்பார்டன்ஸ் எல்லார் கையிலையும் ப்ராப்பர்ட்டியோட அலைவாங்க அப்படின்றது இமேஜினியில் கொண்டு வந்தோம்னா ப்ராப்பர்ட்டியை போட்டு போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 243 ஆர்டிகிள்குள்ளேயே கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுனால அதையும் நான் தனியாக பிரித்து கொண்டு வந்திருக்கேன் க்ளூவோட. அதை பார்ப்போம். ஆர்டிகிள்ஸ் இன் பார்ட் 9 பஞ்சாயத்தில் ஆர்டிகிள் 243ன்றது டெஃபனிஷன் பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு பஞ்சாயத்து பற்றினது. ஆர்டிகிள் 243A கிராம் சபா, 243B கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ், 243C காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ், 243D ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், 243E டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத் 5 years, 243F டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ், 243Gன்றது பவர், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து, 243H பவர்ஸ் டு இம்போஸ் taxes by பஞ்சாயத்து, 243I கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் பஞ்சாயத்து, 243Jன்றது ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, நம்ம இதுக்கு க்ளூலாம் பார்ப்போம். இப்போ 243ன்றது நம்ம ஈஸியானது தான். டெஃபனிஷன் பேசிக் டைம் பஞ்சாயத்து ரிலேட்டட். நம்ம 243க்கு நம்ம ஃபஸ்ட் இதில் தான் ஆரம்பிக்குது பார்ட் 9, அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஏன்றது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே பஞ்சாயத்துனா என்னது, கிராம சபா. ஏன்றது கிராம சபாவை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பீன்றது அதோட கான்ஸ்டியூஷன், அது சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி பஞ்சாயத்து என்ன ஏதுன்றதை பற்றி சொல்கிறாங்க. சி ஃபார் காம்போசிஷன் கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராம சபா, அது கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக என்னன்றதை நம்ம பார்த்தாகணும். அதுதான் நம்ம இப்போ ஆர்டிகிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சி ஃபார் காம்போசிஷன், டி ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இதில் டீன்றதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லேடிஸ் ஃபீமேல்ஸ்லாம் கூப்பிட்றப்பனா நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க, டீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம ரிசர்வேஷன் எல்லாருமே பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. கேர்ள்ஸ் ஃபீமேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. சேம் அதை இங்கே ரிலேட் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷனு டீன்ற வார்த்தை அதை விமனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிசர்வேஷனும் உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்குறாங்க. என்னடா மரியாதை இல்லாமல் டீன்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க, க்ளூக்காக சொல்கிறேன். நம்மளுக்கு மார்க்கு முக்கியம், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 243E. ஈன்றது டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து 5 years. ஈன்றது எத்தனாவது எழுத்து இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில், ABCDE 5th. அந்த டியூரேஷன்றதே 5 years தான். அதனால ஈன்றதை அந்த டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்துக்கு கொடுத்தாச்சு. 243F டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப்ஸ். இதுதான் எஃப்ன்றது இங்கே வந்துடும் பாருங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே வந்துடும். அதை வச்சே நம்ம 243Fக்கு போடலாம். மிச்சம் எந்த இடத்துலையுமே எஃப் வராது. இங்கே எஃப் வந்துடும், இதுலேயுமே எஃப் வந்துடும், டிஸ்குவாலிஃபிகேஷன் போக இதுலேயும். அதை வச்சு போட்டுடலாம். 243G பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜின்னு நம்ம யாரை சொல்லுவோம், மரியாதைக்குரியவங்களை பவரில் இருக்கவங்கள தான் நம்ம ஜின்னு சொல்லுவோம். பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டில் உள்ளவங்களை ஆஃப் பஞ்சாயத்து, அதை ஜின்னு குறிப்பிடலாம். இப்போ ஈஸியாயிரும். நெக்ஸ்ட் 243H பவர் டு இம்போஸ் டேக்ஸஸ் பை பஞ்சாயத்து. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுக்கேன்னா, ஹச்னா ஹை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை லெவல் ஆஃப் மணி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, டேக்ஸு இம்போஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஹை லெவல் அமௌண்ட்டு டேக்ஸு. அப்போது இந்த ஹை லெவல் அமௌண்ட் வச்சுருக்கிறது வெளியே தெரிய வர்றப்ப என்ன பண்ணுவான், ஃபினான்ஸ்காரன் ஃபோன் பண்ணி சார் அந்த லோன் வாங்கிக்கோங்க இந்த லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு வருவான். அப்போது ஹை லெவல் ஆஃப் அமௌண்ட்டுக்கு அப்புறம் அடுத்தே பார்த்தீங்கன்னா ஐன்ட்டு
ஜாலியாக ஃபினான்ஸ்காரன் வந்து நம்ம எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு லோனை போட வச்சிடலாம், இல்லை அதை வாங்க வச்சிடலாம், கிரெடிட் கார்டு வித்துடலான்னு ஃபினான்ஸ்காரன்லாம் வருவான். அப்புறம் ஜேன்றது ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. அப்புறம் அவர் மாட்டிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். அதாவது ஜே ஃபார் ஜெயிலு. நிறைய அமௌண்ட் சேர்த்து அதுக்கு ஒழுங்காக வரி கட்டாமல் வச்சதுனால அதை ஆடிட் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க. முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா ஜேக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், என்னடா இவன் வேற கட்சிக்காரனா அந்த கட்சிக்காரனா யோசிக்கிறீங்க. ஜேக்கு நீங்கள் ஜெயலலிதான்னு எடுத்துக்கோங்க. சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் மாட்டினாங்க, அதான் ஆடிட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே க்ளூக்காக சொல்கிறது மட்டுமே. நெக்ஸ்ட்டு 243K எலெக்ஷன்ஸ் டு த பஞ்சாயத்ஸ். 243L அப்ளிகேஷன் ஆஃப் பார்ட் 9 டு யூனியன் டெரிட்டரிஸ். 243M பார்ட் 9 நாட் அப்ளிகபிள் டு certain areas like scheduled areas, hill areas, etc. 243N continuance of existing laws until amended. 243O bar to interference by courts in panchayat matters. இப்போ நம்ம க்ளூ பார்ப்போம். நீங்கள் ஒரு எந்த கட்சினாலும் எடுத்துக்கோங்களேன், முன்னாடி உள்ள டிஎம்கேலேருந்து இப்போ வந்து டிவிகே வரைக்கும் எல்லாமே கேல தான் முடிஞ்சிருக்கும். ஏடிஎம்கேனாலும் கே தான், என்டிகேனாலும் கே தான். இப்போ கேல முடிஞ்சிருச்சு. அப்போது எலெக்ஷன் டு த பஞ்சாயத்து, எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது கேல தான் வருது. 243K எலெக்ஷன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் வரப்போது அப்ளை பண்ணுங்கள், அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி எல்லா ஏரியாலையும் போட்டி போடுறப்ப, இல்லை ஒரு சில ஏரியாவில் நீங்கள் போட்டி போட முடியாது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கேனா நம்ம வைக்க போகிறதில்லன்னு தடை விதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தே வந்துடுது. சரி, அப்போ இருக்கிற இடத்துலலாம் நம்ம போட்டி போடுவோம், எக்ஸிஸ்டிங் ஏரியாஸில் கண்டினியூ பண்ணுவோம் போட்டியை அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ஒன்று இருக்குது. எலெக்ஷன் நெருங்குறப்போ வந்து ஒரு சில தடைகள் போடுவாங்க. அந்த டேட் ஒட்டி பார்த்தோம்னா நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அதை தாண்டியுமே கட்சிக்கு சார்ந்து ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓப்போடுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த கட்சி பேரை சொல்லி, இல்லை நம்ம தலைவர்கள் பேரை சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியை தடை பண்ணிடுறாங்க. தடை பண்ணிடுறாங்க ஓ போட்டவுடனே. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ எலெக்ஷன் அப்படின்றதுக்கு கே வந்துருச்சா, எலெக்ஷன் டு பஞ்சாயத்து. எல்லுன்றது அப்ளை பண்ண சொல்லி எலெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் பார்ட் 9 டு யூனியன் டெரிட்டரிஸ் கொண்டு வந்துடலாம். அடுத்து ஒரு சில ஏரியாஸ்க்கு கிடையாது, ஷெடியூல்டு ஏரியாஸ், ஹில் ஏரியாஸ் எல்லாமே நம்ம எலெக்ஷன் வைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி இருக்கிற இடத்துலையாவது போட்டி போடுவோன்னு கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. என்னன்றது அது போக இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்ஸில் 2 எண் வந்துடும். கண்டினியூன்ஸ் அதை கண்டினியூ பண்ணுறாங்க எக்ஸிஸ்டிங் பிளேஸில். அதுதான் கண்டினியூன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அன்டில் அமெண்டட். அப்படி க்ளூ வச்சுக்கிட்டேன் நான். அடுத்து ஓ போடுறாங்க. நம்ம வந்து பிரச்சாரம்லாம் முடிஞ்சு ஒரு சில நாளுக்கு அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பையும் கத்தி இப்படி ஆரவாரம் பண்ணுறப்ப அந்த கட்சியவே எலெக்ஷன் கமிஷன் தூக்கிடுறாங்க. பார் டு இன்டர்ஃபேர், அந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். உண்மையாக பார்த்தா என்னது, பார் டு இன்டர்ஃபேர் பை கோர்ட்ஸ் இன் பஞ்சாயத்து மேட்டர்ஸ். இது எல்லாமே மீனிங் வேறு. நான் க்ளூவை வச்சே அந்த வேர்ட்ஸ் ரிலேட் பண்ணி ஆப்ஷன் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர்டிக்கிள் 100 டீல்ஸ் வித் த குவாரம் ஆஃப் விச் ஹவுஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம 100க்கு என்ன வச்சோம், பவர் ஹவுஸு. அதுக்கு நம்மளுக்கு ஓட் போட சொன்னால் 100 அவுட் ஆஃப் 100 போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது நேராக பாருங்கள், ஆப்ஷன் சி, போத் த ஹவுஸ். பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி நம்ம 2 ஹவுஸையுமே பார்த்துருந்தோம். நேராக இப்போ 100ன்னு பார்த்தோன்னே நம்ம மைண்டு நேராக எங்கே போவோம், ஹவுஸுக்குன்னு வரும். இப்போ போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுன்னு நம்ம படிச்சிருந்தோம். டேரெக்டாக ஆப்ஷன் சியை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓட்டிங் இன் ஹவுசஸ் அண்டு குவாரம் ரெக்கார்டு, இதுதான் 100 டீல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 105 ப்ரொவைட்ஸ் ப்ரிவிலேஜஸ் டு. எதுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 100க்கு அப்புறம் 105 போயிருந்தோம். 105 5னா என்னது, ஹிந்தியில் 5ன்னு சொல்லுவோம். பி ஃபார் பவர் அண்டு ப்ரிவிலேஜ்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பவர் அண்டு ப்ரிவிலேஜ்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போது பவர் ப்ரிவிலேஜ் எதுக்கு வருது, நேராக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். இங்கேயும் நம்ம பார்லிமெண்ட் பற்றி தான் பேசியிருந்தோம், போத் த ஹவுஸ்ன்றதுனால அதை தான் சொல்ல வராங்க. இங்கேயுமே அதே தான், பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட பவர் அண்டு ப்ரிவிலேஜ் 105 வந்துடுது. எம்பிஸ் என்ஜாய் செர்டைன் ப்ரிவிலேஜஸ் லைக் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட். இப்போ சிம்பிளாக முடிஞ்சதா. இப்போ எதுவுமே நம்ம குழப்ப போகிறதில்ல. பிரசிடென்ட் இங்கே சம்மந்தம் இல்லாத ஆளாக போயிடுவார், பிரைம் மினிஸ்டர் கவர்னர்னு போயிடுவார். இங்கே நம்ம 2 ஹவுஸை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஆர்டிகல் 100ன்றது ஹவுஸ், போத் த ஹவுஸ்ன்றதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ குழப்பவே செய்யாது. அடுத்து மணி பில் இஸ் டிஃபைன்ட் அண்டர் விச் ஆர்டிகிள். மணினாலே இந்த ஓ நான் பார்த்துருவேன். ஓ இதே மாதிரி நம்பரில் எங்கே இருக்கும், 0 தான் இருக்கும். 110 ஆர்டிகிள் பி. எப்படி க்ளூவோட இப்படி படித்ததுனால ஈஸியாக நான் போட்டு போயிட்டே இருப்பேன். மற்ற ஏதாவது எடுத்துமே குழப்பவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் மென்ஷன்ட் இன். ஆனுவல்னாலே 12th முடித்தோடனே வர்றது. 12 வச்சு பார்த்தோம். இப்போ ஆர்டிக்கிள்
112 ஆப்ஷன் சி முடிஞ்சது. இதை வச்சு நம்ம ஸ்டோரி மேக் பண்ணியிருந்தோம். டீமாக 3 பேர் சேர்ந்து சப்ளிமெண்ட்ரி தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க டூர் என்ஜாய் பண்ண போனாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 123 எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் டு 123 இந்த நம்பர் சூப்பர் நம்பராக இருக்குது, அதனால் பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். எதுக்காக? டு ப்ரொமல்கமேட் ஆர்டினன்ஸ் டூரிங் ரெசஸ்ன்னு பார்த்தோம். அதே தான் இஷ்யூ ஆர்டினன்சஸ் ஆப்ஷன் பி போட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற எதை பார்த்தும் குழப்ப வேண்டாம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வென் பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் செஷன். த டேர்ம் யூனியன் ஜுடிஷியரி இஸ் மென்ஷன்ட் இன் எந்த ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா சாப்டர் 4ல் ஆரம்பிக்கிறப்ப யூனியன் ஜுடிஷியரின்னு ஆரம்பிச்சிருப்போம். யூனியன் ஜுடிஷியரி ஆரம்பித்து அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 124 கொண்டு வந்திருப்போம். ஆர்டிக்கிள் 124 தான் ஆர்டிக்கிளாக இருந்திருக்கும். அதுக்கு 123ன்றது லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட்டோட முடிச்சிருப்போம். அதை தான் இதில் தான் யூனியன் ஜுடிஷியரின்றது ஆரம்பிக்குது. இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 124. ஆக்சுவலாக 124 ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நம்ம க்ளூ என்ன வச்சுருந்தோம்? 123 நல்ல நம்பருன்றனால பிரசிடென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நம்பரே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் யூனியன் ஜுடிஷியரி. நெக்ஸ்ட்டு த மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கணும்னா எத்தனை இருக்கணும்? 34 ஆப்ஷன் டி. இது 2023 படி. ஒரு சில நேரங்களில் இதில் இது மினிமம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில நேரம் இத்தனை நம்பர்ஸ் மாறும். ஒருத்தர் ரிட்டையர் ஆவார், ஒருத்தர் புதுசாக வருவார். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கொஸ்டின். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க ப்ரெசென்ட்டில் அப்படின்றது கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹை கோர்ட்ஸ் ஆர் கவர்டு அண்டர் விச் ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஹை கோர்ட் எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 6 ஸ்டேட்ஸ்குள்ளே தான் வரும். ஸ்டேட்ஸில் உள்ள ஆர்டிக்கல் எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னா 152லேருந்து 237 வரை கவர் ஆகும். ஏன்னா ஸ்டேட் லெவல் நம்மளுக்கு பெரிய கோர்ட்டு தான் ஹை கோர்ட்டாக வரும். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே தான் வரும். அதனால் 214, 217, 226 இது எல்லாமே நம்ம ஸ்டேட்ஸ்க்குள்ளே ஹை கோர்ட்டை பற்றினது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டேட்ஸ் இது எல்லாமே வரும், ஆனால் ஹை கோர்ட்ஸுன்றது 214, 217, 226 எல்லாமே. அடுத்து ஹூ அப்பாயிண்ட்ஸ் த ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பிரசிடென்ட். பிரசிடென்ட் எப்படி அப்பாயின்ட் பண்ணுவார்? பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் ஜட்ஜஸ் இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். நெக்ஸ்ட் விச் ஆர்டிக்கல் எம்பவர்ஸ் ஹை கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ். ஹை கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 226. இப்போ 32 பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி 226 ஹை கோர்ட்டுக்கான ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவா, எவ்வளோ டெனூர் ஜட்ஜஸ்க்கு, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு, நெக்ஸ்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸு இது குழப்புற மாதிரி இருக்கும், அதுவும் இருக்கும். அப்புறம் யார் கரண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 148 ரெஃபர்ஸ் டு விச் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் க்ளூ. பணம் 2 மடங்கு ஆனாலும் யார் தான் பதில் சொல்லி ஆகணும்? காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜி. 149ன்றது அவரோட டியூட்டிஸ், பவர்ஸ், இதை பற்றிலாம் சொல்கிறதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் விச் ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் இதை உள்ளே கொடுக்கல, அதனால இங்கே கொண்டு வந்திருக்கேன் கொஸ்டினில். ஆப்ஷன் பி 280 ஃபினான்ஸ், இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு த டெனூர் ஆஃப் முனிசிபாலிட்டி இஸ் கிவன் இன் ஆர்டிக்கல். என்னன்னு பார்த்தோம்னா டெனூர் எதில் கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் பி 243U. நம்ம இந்த பஞ்சாயத்து ரிலேட்டடாக பார்க்குறப்ப ஓ வரைக்கும் முடிஞ்சிடும். இந்த யூன்றது என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. டெனூர் ஆஃப் முனிசிபாலிட்டிக்கு தான் யூ வருது. ஃபிக்ஸ்டு 5 இயர்ஸ் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 239 டீல்ஸ் வித்துன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 237 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 152லேருந்து 237 வரைக்குமே ஸ்டேட்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்புறம் 238 பார்த்தோம்னா பார்ட்டு 238 மட்டும் பார்ட் 7ல் வரும். அது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி, ஸ்டேட்ஸு பார்ட் பியில் உள்ளது.
ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷெடியூல். அப்புறம் பார்ட் 8ன்னு பார்த்தோம்னா, இப்போ பார்ட் 7 பார்த்தோமா, பார்ட் 8ல் வரக்கூடியது தான் இந்த 239லேருந்து 241 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள். அந்த பார்ட் 8 எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, அதாவது ஸ்டேட்ஸில் விட்டு போனது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் 8ல் பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரி, அடுத்து பார்ட் 9ல் பஞ்சாயத்து, இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. வரிசை இப்படி வந்திருக்கும். பார்ட் 6ன்றது ஸ்டேட்டு, 6 வந்து நார்மலாக உள்ள ஸ்டேட்ஸு, அடுத்து விடுபட்ட ஸ்டேட்ஸு 7ல், அப்புறம் 8ன்றது யூனியன் டெரிட்டரி, 9ன்றது அந்த பஞ்சாயத்து உள்ளே முனிசிபாலிட்டி எல்லாமே வந்துடும். இப்போ ஈஸியாக இருக்கும். ஸ்டேட்டு, விட்டு போட்ட ஸ்டேட்டு, அப்புறம் நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத்து. இது 239 கேட்டிருக்காங்க. 239ன்றது பார்ட் 8ல் யூனியன் டெரிட்டரி கவர் பண்ண வர்றது. ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 246 டாக்ஸ் அபவுட்னு கேட்டிருக்காங்க. 246 நல்ல நம்பராக இருக்குது பாருங்கள். அப்போ 2ன்றது எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, மல்டிப்ளை ஆகி. அப்படியே அதை க்ளூவாக எடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டீல்ஸ் வித் யூனியன், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இங்கே சொல்லிட்டாங்க 3 லிஸ்ட் சம்மந்தப்பட்டதுன்னு. இங்கே பாருங்கள், கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் இன்க்ளூடட் இன் எந்த ஆர்டிக்கல் படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 246. இதில் தான் இந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்லாம் வருது. இதில் முக்கியமானது பார்த்தா இந்த எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் வரும். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கான்னு. அடுத்து கரண்ட்டில் யூனியன் லிஸ்ட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் வச்சுருக்காங்க, ஸ்டேட் லிஸ்ட்டில் ஹவு மெனி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரீசெண்டாக என்ன சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்தாகணும். அடுத்த கொஸ்டின், விச் ஆர்டிக்கல் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் ஆன் ஸ்டேட் லிஸ்ட் டூரிங் எமர்ஜென்சின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 246க்கு ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டுமே இதில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் மட்டும் மாறுதல் ஏற்படுறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 250 தான், வேலிட் டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி மட்டும். ஆர்டிக்கல் 280 மெயின் ஃபங்க்ஷன் இஸ், இது ஏற்கனவே இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருந்தோம். 280ன்னு பார்த்தாலே ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிக்கல் டாக்ஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 243Q. நம்ம ஏற்கனவே அந்த ஓ வரைக்கும் முடிஞ்சதோட நம்மளுக்கு பஞ்சாயத்துன்னு பார்த்துருந்தோம். அடுத்து ஓக்கு அடுத்து என்ன வரப்போகுது, பி, கியூன்னு வரப்போகுது. பின்றது கண்டிப்பாக முனிசிபாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு பஞ்சாயத்தில் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு கிராம சபான்னா என்னென்னு பேசியிருப்பாங்க, அடுத்து தான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன், காம்போசிஷன் எல்லாம் பார்த்தோம். சேம் டைப் தான். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 300 ரெஃபர்ஸ் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்டு ஸ்டேட் லயபிலிட்டி. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இதில் வரக்கூடியது. அடுத்து ஆர்டிக்கல் 243A ரிலேட்ஸ் டு விச் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிராம் சபா. இதை நம்ம க்ளூ வச்சு பார்த்தா தான், ஏ வச்சு 243 சீரீஸில். கிராம் சபா டு டேக் டிசிஷன் ஃபார் வில்லேஜ் லெவல் டெவலப்மெண்ட். விச் ஆர்டிக்கல் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் பஞ்சாயத் ஃபார் எஸ்டி அண்ட் உமன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விமன் வந்தாலே ரிசர்வேஷனு. ரிசர்வேஷன்னா ஃபீமேலுக்கு, ஃபீமேல்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே, டின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சேம் அந்த டியை எடுத்துக்க வேண்டியதான் க்ளூவா. ஆப்ஷன் சி 243D. அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் விமன். நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஃபார் பஞ்சாயத் இஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் எந்த ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 243K. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஎம்கே, டிவிகே இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே கீழே தான் முடியுது. எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதுமே நம்மளுக்கு கீழே தான் வருது, பார்த்துக்கோங்கன்னு. அப்படியே கேட்டிருக்காங்க. க்ளூ வச்சு ஈஸியாக உடனே தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 243G இஸ் ரிலேட்டட் டு, நம்ம ஜின்றது மரியாதை கூறியவங்க, அவங்க தான் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அத்தாரிட்டி, பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இதில் தான் வரும், பவர் சம்மந்தப்பட்டதெல்லாம். ஆப்ஷன் பி எம்பவர்ஸ் பஞ்சாயத் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிக்கல் மென்ஷன்ஸ் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் பஞ்சாயத்துன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஹச்ன்றது ஹை லெவல் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் 243ல். ஹை அமௌண்ட்டுன்றதுனால டேக்ஸ் போடுவாங்க அப்படின்றத ஹச்சுக்கு நான் ரிலேட் பண்ணியிருந்தேன். ஐன்றது நெக்ஸ்ட்டு ஐயா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய ஆள் இருக்காருன்ட்டு ஃபினான்ஸ்காரங்களாம் வந்து லோன் வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஐஏ, ஃபினான்ஸு, பஞ்சாயத்து ரிலேட் பண்ணி
ஆர்டிக்கிள் 243I ஆப்ஷன் பியை போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் கோல் டெலகிராம் சேனல், ரயில் கோல் சேட் குரூப் ரெண்டும் இருக்குது. ரயில் கோல் சேட் குரூப்பில் ஆஸ்பிரண்ட்ஸ் டவுட் சால்விங், அவங்க டிஸ்கஷன், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவங்க அனாலிசிஸ் ரிவ்யூ எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அனாலிசிஸ் போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற கொஸ்டின்ஸ் இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாமே நம்ம ரயில் கோல் சேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்குமான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.